இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் வழி தவறி இறைவனை விட்டு பிரிந்து சென்றபோது அவர்களை மீட்க இறைவன் பயன்படுத்திய ஆயுதம்தான் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தைகளை எசேக்கியேல் இன்று உணவாக உட்கொண்டதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். இந்த சுருளெடை உண்ணும் நிகழ்வை ஸ்மெர்லி என்கிற ஒரு விவிலிய அறிஞர் எசேக்கியேலின் அருள் பொழிவு என்று குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்வின் வழியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் இரு பெரும் காரியங்களை பெற்றுக்கொள்கிறார். முதலிலே இறைவாக்கு உரைக்கிற பொறுப்பு, இரண்டாவது இறைவாக்கு உரைக்கிற அதிகாரம். முதலிலே இறைவாக்கு உரைக்கிற அந்த பொறுப்பு, இறைவனுக்கு எதிராக கலகம் செய்து இறைவனை விட்டு பிரிந்து சென்ற அந்த மக்களிடையே இறைவனின் செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைப்பது எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் இறைவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, இறைவன் என் மீது சுமத்தி இருக்கிற அந்த பொறுப்பு என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் உணர்ந்து அவர்களுக்கு இறைவாக்கு பணி செய்ய முன் வருகிறார். இரண்டாவது இறைவாக்கு உரைக்கிற அந்த அதிகாரம். இந்த சுருளேடை இறைவனிடமிருந்து வருவதன் வழியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்தில் பல போலி போதகர்களும் இறைவாக்கினர்களும் தன் சொந்த வார்த்தைகளை இறை வார்த்தைகளாக அறிவித்து வந்த நேரத்தில் இந்த சுருளேடு இறைவனிடமிருந்து வந்தது என்பதன் வழியாக நாம் இறைவாக்கு உரைக்கிற அந்த அதிகாரத்தை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறேன் என்று அழகாக இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமானது இறை வார்த்தையை கேட்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இறை வார்த்தையை கேட்பவர்களின் மனநிலை குழந்தையின் மனநிலையை போன்று இருக்க வேண்டும். அதாவது குழந்தையின் மனநிலை என்பது திறந்த உள்ளத்துடன் செவி கொடுப்பது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்களுடைய வாழ்வின் முற்சார்பு எண்ணங்களினாலும் மோசேயின் சட்டங்களை நுணுக்கமாக எங்களுக்கு தெரியும் என்கிற ஒரு மனநிலையினாலும் அவர்களால் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிலே உருவாகவில்லை. இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கவும் நமது வாழ்வுக்காகவும் இன்றைய நாளின் இறை வழிபாடு இரண்டு செய்திகளை நமக்கு கற்பிக்கிறது. முதலிலே கத்தோலிக்க திரு அவையானது தந்தை, மகன், தூய ஆவியாரின் வழியாக பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாக நீங்களும் நானும் இறைவாக்கு அறிவிக்கிற இறைவாக்கு பணியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய முப்பெரும் பணிகளில் ஒன்றான போதிக்கின்ற பணி, குருத்துவ பணி செய்கிற எனக்காக இருந்தாலும் சரி, வில்லனங்களில் இருக்கிற உங்களுக்காக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணியாக இருக்கிறது. அந்த பணியை நான் எப்படி செய்கிறேன் என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொற்களால் மட்டுமன்றி நம்முடைய வாழ்வும் நற்செய்தி பணியாக, இறைவாக்கு உரைக்கிற பணியாக மாற வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிகளிலே இறை வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளின் வழியாக, மறையுரைகளின் வழியாக, வாட்ஸ்அப்பின் வழியாக, சக சகோதரர்கள் வழியாக, பல வழிகளிலே நீங்களும் நானும் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். அத்தகைய வார்த்தைகளை குழந்தைகளின் மனநிலை போன்று திறந்த உள்ளம் உடையவர்களாக அவ்வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவாக்கு உரைக்கிற வரத்திற்காகவும் நம்மிடையே வருகின்ற அந்த இறை வாக்கை
இறை வாழ்க்கை வாழ்வாக்குவதற்கான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.